இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு தந்தபடியினாலே தேவனை நன்றியுள்ளவர்களோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களோடு கூட பேசும்படியாகவும் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியுள்ளவர்களோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ ஒரு வாக்கியத்தை நான் படிக்க சொல்கிறேன், அதை பற்றி கவனிங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் கவனிச்சீங்களா? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. போதும். அல்லேலூயா. இதுல ஜோதி என்று கொடுக்கப்படவில்லை, ஜோதிகளின் பிதா என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அருமையான தேவ ஜனமே, ஜோதிகள் என்றால் பன்மையில இருக்கிறது, ஒன்றல்ல பன்மையில் இருக்கிறது. அப்போ ஜீவனை கொடுக்கிறதான ஒரு ஜோதி, அதான் இயேசு கிறிஸ்து. ஜீவனை கொடுக்கிறதான ஒரு ஜோதி, அதான் இயேசு கிறிஸ்து. எந்த மனிதனை பிரகாசிக்கத்தக்கதான ஒளி ஜோதி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனை இருள் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அதான் ஜோதி. வெளிச்சத்துக்கும் ஜோதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜோதி என்பது எரிந்து கொண்டிருக்கும், அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒளி. ஒரு பல்பு எரிந்தால் பல்பு எரிந்து கொள்ளும், அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒளி. அது போல ஜோதி ஏற்றப்படும். பலர் சொல்கிறார்கள், ஜோதியை பார்க்க போகிறேன். கேரளாவில் ஒரு காட்டு பகுதியில ஆதிவாசிகள் மலை மீது தூபம் காட்டுவார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு கோவில்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேல நெய்யால துணிகளை துவைத்து நெய்யில வைத்து ஜோதிகளை ஏற்றுவார். அந்த ஜோதி என்ன செய்கிறதுனா அதோட அங்கு முடிந்துவிடும். அருமையானவர்களே, இந்த ஜோதி முடிவில்லா ஜோதி. ஜோதிகளிலே வித்தியாசம் இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனம் படிங்க, அந்த ஜோதிங்கிறத மட்டும் படிங்க. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. எல்லா ஜோதிகளுக்கும் ஒரு பிதா இருக்கிறார். மனிதர்களால் ஏற்றப்படுகிற ஜோதி வேறு, அது மறைந்து போகும். அன்பானவர்களே, தேவனால் ஏற்றப்படுகிறதான ஜோதி என்பது அதிகம். 3 ஜோதிகள் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லுங்க, ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன், 3வது நட்சத்திரங்கள். 3 ஜோதிகளை தேவன் பூமியில வைத்திருக்கிறார். இந்த ஜோதிகள் என்ன செய்கிறது? மனிதனுக்கு ஒளியை கொடுக்கிறது, மனமலர்ச்சியை கொடுக்கிறது, அனலை கொடுக்கிறது. இதான் 3 ஜோதிகள். அதான் தேவன் சொல்றார், சபையிலும் கூட ஜோதிகளை தேவன் வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டின் சபைகளையும் ஜோதியை வைத்திருக்கிறார். அந்த ஜோதிகள் சபைகளை நிரப்புகிறது. அந்த ஜோதிகளை கொண்டு சபைகளை நிரப்புகிறார். அது என்னென்ன ஜோதி? அதற்கு பெயர்கள் இருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம் என்கிறதான ஜோதி. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறதான வெளிச்சம் என்கிறதான ஒரு ஜோதி. அன்பானவர்களே, மனிதனுக்குள்ளே ஜீவ ஜோதியை உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. மனிதனுக்குள்ளே ஜீவ ஜோதி, அதாவது ஜீவனை கொடுக்கிறதான, ஜீவனிலே அவனை பரிபூர்ணமடை செய்கிறதான ஜோதி. அந்த ஜோதி தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஜோதி என்ன செய்கிறது? பலருக்குள்ளும் எரிந்து பிரகாசித்து அவனை பாதுகாக்கிறது. இந்த பூமியிலே நிறைய ஜோதிகள் இருந்தாலும் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற, எந்த மனிதனும் ஒளியிலே நட பண்ணுகிற, எந்த மனிதனுக்கும் வற்று போகாத ஜோதியாய் வெளிச்சமாய் இருக்கிற அந்த ஜோதி தான் இயேசு கிறிஸ்து. அப்போ தேற்றவாளனை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிற, அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஆவியா அக்னிமயமான நாவுகளாக எரிந்து பிரகாசிக்கிற ஜோதி, அக்னிமயமான நாவுகளுடையவராக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அன்பானவர்களே, பூமியிலே தேவன் ஜோதியாக இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டிருந்தார்.
தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய சகாயங்களை செய்திருக்கிறார். நம்மை இருளிலே இருந்தோம், நமக்குள்ளே ஜோதி இல்லை, நமக்குள்ளே வெளிச்சம் கிடையாது, நமக்குள்ளே பாவம் இருந்தது, முன்னோர்களின் பாவங்கள் இருந்தது, பெற்றோரால் வந்த பாவங்கள் இருந்தது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் ஜீவ ஜோதி அடைகிறான். அல்லேலூயா. முன்பு வந்ததற்கு பிறந்த பிறப்பிலே மரித்து புதிய உயிர் தேர்தலிலே அவன் வருகிறான். அதான் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக படைக்கிறான். அதான் ஜீவனை அடைந்து வாழ்கிறதானே ஜீவ ஜோதி. ஜீவ ஜோதினா சிலர்லாம் பாருங்க, செத்து போனா அவர் ஜீவ ஜோதி அடைஞ்சிட்டாருங்க. அது ஜீவ ஜோதி கிடையாதுங்க, அது மரணம். அது மரணம். ஜீவ ஜோதி என்பது தேவனால் வருகிறது, தேவனால் உயிர்ப்பிக்கப்படுகிறது, தேவனால் பிரகாசிக்கப்படுகிறது, தேவனால் எடுக்கப்படுகிறது. அதான் ஜீவ ஜோதி. இதுக்கு ஜீவ ஜோதினா இயேசு கிறிஸ்து தான் ஜீவ ஜோதி. அவர் ஜீவ ஜோதி அறிஞ்சிட்டாருன்னா எப்படி அது கணிக்கலாம்? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனும் ஜீவ ஜோதி அடைய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவன் தான் ஜீவ ஜோதியை அடைய முடியும். புரிந்துங்களா? அவர் தான் ஜோதிகளின் பிதா. அவர் ஜோதிகளை உடையவர். நம்மை ஜோதிகளாய் மாற்றுகிறார். அவர் ஜோதியினால் நமக்குள்ளே நிரப்புகிறார். நாம் எரிந்து பிரகாசிக்கிறோம். நாங்கள் பலருக்கு வெளிச்சமா இருக்கிறோம். நாம் பலருக்கு வெளிச்சமா இருக்கும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்குள்ளே அவர் ஜீவ ஜோதியை ஏற்றுகிறார். இந்த ஜீவனுடைய தேசத்திலே நாம் சேர்க்கப்பட முடியாது. ஜீவனுடைய தேசத்தின் முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் நம்மை அழைத்து ஜீவ ஜோதி ஆக மாற்றி இருக்கிறார். இந்த மனிதனுக்கு எந்த மனிதனையும் பிரகாசிக்கிறதான ஒளியாக இயேசு கிறிஸ்து ஜீவராஜ்யம் ஜீவனுடைய தேசத்திலே நம்மை பங்காளர்களாய் மாற்றி இந்த உலகத்திலே நம்மை ஜீவ ஜோதியாய் பிரகாசிப்பிக்கப்பட முடியாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து அவன், கிறிஸ்துவை உடையவன், அவன் ஜீவனை உடையவன், அவன் ஜோதியாயிருப்பான், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான். எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவிலே தேர்ந்தவனாக நிறுத்தப்படுத்தி எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் அவனை வழி நடத்துவான், போதகம் செய்வான். இப்படிப்பட்டதான் ஜீவ ஜோதி இருக்கிறது. இந்த பூமியில சாதாரணமாக வாழ்கிறவர்கள் வேற, ஜீவ ஜோதி அடைந்து தேவனுடைய வெளிச்சத்தை அடைந்து வாழ்கிறவர்கள் வேற. ஆமென். இந்த ஜீவ ஜோதியை அடையத்தக்கதான விதத்துல பல மனுஷர்களை இயேசு கிறிஸ்துவின் அண்டையில கொண்டு வரப்படியா, அவனை மீட்கும்படியாக, அவன் வழிநடத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேவனுடைய ஊழியக்காரனாக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, நீங்க உங்களை கொண்டு என்ன நினைத்திருக்கிறீர்கள்? ஜீவ ஜோதியை ஜனங்களுக்குள்ள வைக்கும்படியாய் ஜோதிகளின் பிதா நம்மை ஜோதியாய் இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரன் மீதும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தேற்றரவான சத்திய ஆவியானவர். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரமாக நம் மேலே இருக்கிறார். அது வெளியே தெரியாது. அல்லேலூயா. இந்த ஜோதி என்ன செய்கிறதா? என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்மை வாழச் செய்கிறது. பூமியிலே மரித்தாலும் பரலோகத்திலே வாழ்ந்த பூமியிலே நாம் ஒளியாக ஜோதியாக நாம் நடமாடும்படியாக தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்களையும் கூட ஜோதியாக மாற்றி வைத்திருக்கிறார். யாரோ இது சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. தேவ ஜனங்களை தேவன் ஜோதியாய் மாற்றி இருக்கிறார். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கொடுத்து ஜீவனுடையவனாய் மாற்றி அவனுக்குள்ள ஒரு சுடரை எழும்ப செய்கிறார். அவன் ஜீவ ஜோதி அடைந்து ஜீவ வெளிச்சம் அடைந்து ஜீவ ஒளி அடைந்து இந்த பூமியிலே நடமாடுகிற ஒரு தேவ மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்டதான் ஊழியக்காரர்களை தேவன் நியமிக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படிப்பட்டதான் ஜனங்களை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவராஜ்யத்தின் முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவராஜ்யத்தின் முத்திரை உடையவர்கள். எங்களோட வேலை என்ன? தேவராஜ்யத்தின் முத்திரையை தேவ ஜனங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக
நாங்கள் பாடுபட வேண்டும், தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். அதான் எங்களுடைய கடமை. ஊழியக்காரர்களுக்கு மகிமைக்கு மகிமை வித்தியாசம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? சில தலையில மண்ணெலி போட்பான், நல்ல பாம்பு தான். பாம்பு பேரே நல்ல பாம்பு. அதுக்கு பேரு தலையில கொஞ்சம் மண்ணெலி போட்டீங்கன்னா உடனே அது சீரும். அப்படிதான் பலர் இருக்கிறார்கள். நான் யார், என் ஜாதி எப்படிப்பட்டது, என் ஜாதி புத்தியை நான் காட்டுறேன், பார்த்துக்கோ. ஒன்னும் காட்ட முடியாது. அருமையானவர்களே, உன் ஜாதி புத்தியை நீ காட்டிட்டு பூமியில தான் இருக்கணும். உன்னை புதைச்ச இடத்த இல்லாமல் வேற இடத்துக்கு நீ போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. உன் ஜீவனில மறுரூபம் இருக்காது. நீ மனிதனா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பார். என் ஜாதி புத்தியை நான் காட்டுறேன்னா உன் ஜாதி புத்தியை காட்டிட்டு நீ இங்கேதான் இருக்கணும். உன்னால யாருக்கு பிரயோஜனம்? பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம். அருமையானவன் தேவனுடைய ஊழியக்காரனே, நீ ஜாதி புத்தியை காட்டுறன்னா உனக்குள்ளே மனுஷீகம் இருக்கிறது. நீ மூதாதைய சாபத்தில் இருக்கிறாய், மூதாதையுடைய ஆளுகையில இருக்கிறாய். நீ சபிக்கப்பட்டவன். வெளி தோற்றத்துக்கு ஒரு பக்தி உள்ளவனாக காணப்படுகிறாய். ஆனா உன்னை யாருடைய ஆளுகையில் இருக்கிறாய்? சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறார். பெயர்சேபலின் ஆளுகையில் இருக்கிறார். பேய்களுடைய ஆளுகையில் இருக்கிறார். உன்னுடைய ஆளுகை பேய்களால் வந்திருக்கிறது. நீ வசிக்கிற இடத்திலே உன் மூதாட்டில் இருப்பான். நீ வசிக்கிற இடத்திலே உன் முன்னோர்கள் இருப்பார்கள். புரியுதுங்களா? நீ ஒரு ஜாதி புத்தி எடுத்தா அவன் புத்தி எப்படி இருக்கு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? சூனிய புத்தி உள்ள ஜாதி யார் எனக்கு நல்லா தெரியும். முதலியார்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உருவாக்குகிறவன் என்ற அர்த்தம். முதலியார் என்றால் வாழ வைக்கிறவன் என்ற அர்த்தம். முதலியார் என்றால் உருவாக்குகிறவன் என்ற அர்த்தம். முதலியார் என்றால் உயர்த்துகிறவன் என்ற அர்த்தம். முதலியார் என்றால் வாழ வைக்கிறவன், ஆளுகை செய்கிறவன் என்ற அர்த்தம். அந்த ஜாதி புத்தி அப்படி இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோ பண்புகள் உள்ள ஜாதி தான் முதலியார் வம்சம். புரியுதுங்களா? எந்த ஜாதி புத்தி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியலன்னா வா, நான் சொல்லித்தார். உன் கிரியில உன் ஜாதி புத்தி இருக்கு. அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேசத்தின் முத்திரையை பெற்ற நாம் ஜோதிகளின் பிதாவினுடைய நன்மைகளை அடைந்து வாழுகிறோம். நான் இந்த பூமியில மனுஷிகம் உள்ளவர்களாய் வாழக்கூடாது. கிறிஸ்தவர்களே, மனுஷகம் உள்ளவர்களாய் வாழக்கூடாது. தேவ புத்திரர்களாய் வாழ வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம். ஜீவ ஜோதியை நாம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலர் சொல்லுவார்கள், நான் ஜீவ ஜோதி அடைஞ்சிட்டார், அவர் மடிச்சிட்டார்னு சொல்றதுக்கு பதில்தான் ஜீவ ஜோதி அடைஞ்சிட்டார். நமக்கு மரணம் என்பதே இல்லை. நாம் வழிபட்ட தேவனுக்கு மரணம் இல்லை. அவர் உயிர்த்தெழும்பினார். அல்லேலூயா! அவர் உயிர்த்தெழும்பினார். நாம் யுக யுகமாக இந்த பூமியில வாழத்தக்கதால் தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டதுதான், அது மண்ணுக்கே போகும். ஆனால் நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன் பெரியவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுடைய தயவு இல்லைனா இன்னொரு மனிதனுடைய தயவு தேவன் கிடைக்க பண்ணுவார். ஒரு மனுஷியோட தயவு இல்லாவிட்டால் வேறொரு மனுஷியோட தயவை நமக்கு கிடைக்க பண்ணுவார். யாராயும் ஒருத்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார்கள். ஒருவன் சேர்க்காவிட்டால் மற்றொருவன் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஒருவன் சேர்க்காவிட்டால் மற்றொருவன் நம்மை சேர்த்துக் கொள்வார். தேவன் எல்லாருடைய தயவுகளையும் கிடைக்க பண்ணி தேவன் நம்மை அரவணைத்து வாழ வைக்க அவரால் முடியும். காரணம் என்ன? அவருடைய ஜோதி நம் மேல் இருக்கிறது. அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரம் நம்மிடத்தில் இருக்கிற மீது இருக்கிறது. நாம் வெறுமையானவர்கள் அல்ல, நாம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் உள்ளவனுக்கு நிரம்ப கொடுக்கிறவர். அல்லேலூயா! இல்லாதவனுக்கு சொல்வார், உள்ளவனுக்கு கூட கொடுக்கிற தேவன். நாம் ஒளிகளை அடைந்து தேவனுடைய ஒளியை அடைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை கைவிடும். இந்த உலகத்துல எங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய தேவன் பெரியவர். எல்லா இடங்களிலும் ஜாதிகள் பெருகிக் கொண்டிருக்கிற ஜாதி பிசாசுகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, முன்னோர்களின் ஆவிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. நாம் என்ன செய்வது? ஜீவனுள்ள ஜோதிகளின் பிதாவிடத்தில் இணங்க வேண்டும். அவரிடத்தில் என்ன இருக்கிறது? எல்லா நன்மைகளும் அவர் யார் மூலமாக நமக்கு கிடைக்க பண்ணுவார். அந்த வசந்த படிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான
எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி பரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அது தானா வந்துடாதுங்க. ஜோதிகளின் பிதாவினாலே அது அனுப்பப்படுகிறது. அந்த ஜோதி நம் மீது இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியில நாம சாதாரண ஜனங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாங்க எல்லாரும் ஜீவன் உள்ளவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவன் உள்ள தேசத்தின் முத்திரையை பெற்றிருக்கிறோம். இந்த பூமியை நாம் சுடர்களை போன்று பிரகாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் மனிதாவிகள் உள்ள பலர் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? மனிதாவிகள் உள்ள பலர் இருக்கிறார்கள். மனுஷிக ஆவி உள்ளவர் பலர் இருக்கிறார்கள். அப்படியேப்பட்ட இடத்துல நாம் நெருங்கக்கூடாது. நம்மை அழைத்தவராகி ஜீவனுள்ள தேவனிடத்திலே நாம் நெருங்க வேண்டும். புரியுதுங்களா? சாத்தானுடைய ராஜ்யம் 7 விதமான ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய ராஜ்யம், 2வது மனுஷனுடைய ராஜ்யம், 3வது பேய்களுடைய ராஜ்யம், 4வது ஜாதிகளுடைய ராஜ்யம், 5வது மனுஷனுடைய ராஜ்யம், 6வது ராஜாக்களுடைய ராஜ்யம், 7வது என்ன ராஜ்யம்? மாந்திரிக மந்திரவாதிகளுடைய ராஜ்யம். 7 ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிறதுங்க. அந்த ராஜாக்கள் யார்? தேவனிடத்தில் இருக்கிறவர்களா இருப்பார்கள். சிலர் சாத்தானுடைய ஆளுகையில் இருப்பார்கள். சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற ராஜாக்கள் அவர் கிரிகள் எல்லாம் சாபத்தீடாக இருக்கும். அவரால் நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்காது. நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. கொள்ளலும் கொள்ளைக்காரனுமாகிய சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து அவளும் கொள்ளர்களும் கொள்ளைக்காரனுமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். இதான் சாத்தானுடைய ராஜ்யம். தேவராஜ்யத்தை பெற்றதானே தேவனுடைய ராஜா. எப்படி இருப்பான்? அவனுக்கு பேர் என்ன? தேவனுடைய ராஜா. தேவனுடைய ஆளுகையை பெற்ற மனிதன் தேவனுடைய ராஜாவாக இந்த பூமியிலே தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து வாழ்க்கை. பிரச்சனைகள்லாம் வரும். புரியுதா? தேவனால் ஒருவன் ராஜாவாக்கப்பட்டால் பிரச்சனைகள் வரும். பழைய பாட்டு காலத்திலிருந்து பார்ப்போம். தாவீதுக்கு இல்லாத பிரச்சனைகளா? பிரச்சனைகள் வரும். சாலமோனுக்கு இல்லாத பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அவர்களை பாதுகாத்த தேவன் நம் நாட்டின் ராஜாவை பாதுகாப்பார். இப்ப நம்ம நாட்டுக்கு ராஜா யாரு? நம்முடைய முதலமைச்சர் தான் நமக்கு ராஜா, மு.க. ஸ்டாலின். அவரிடத்தில் பல நன்மைகளை நமக்கு கிடைக்கும். அவரை விரோதம் பண்ணக்கூடாது, அவரை எதிர்க்க கூடாது. புரியுதுங்களா? அவர் எதிர்க்க கூடாதுங்க. அவர் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையோடு நாம் வாழணும். ஆந்திராவில் போய் பாருங்க. அவர் பேர் என்னங்க? ஆந்திரா முதலமைச்சர் பேரு ஜெகன்மோகன் ரெட்டி. முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் பார்த்தீங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி. அவரு ராஜா. அவர் ஆளுங்க எப்படி இருக்கிறது? ஜனங்கள் அவரை அப்போஸ் பண்ணார். பேய்களின் ஜனங்கள் அப்போஸ் பண்ணார். இன்றைக்கு தமிழகத்தை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் என்பவரை தேவன் ராஜாவாக இந்த பூமியில வைத்திருந்தால் பேய்களின் ஜனங்கள் அப்போஸ் பண்ணதான் செய்யும். சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறவர்கள் அவர் விரோதமாக தான் செயல்படுவார். அருமையானவர்களே, இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க அவருக்கு. ஆனால் தேவனுடைய ஆளுகையில் இருக்கிற ராஜா தாவீது தேவனுடைய ஆளுகையில இருந்தார். சவுல் தேவனுடைய ஆளுகையில இல்ல. கொஞ்ச நாள் தேவனுடைய ஆளுகையில இருந்தான். அப்போ தேவனால் அனுப்பட்ட பொல்லாத ஆவியுடைய ஆளுகையிலே அவன் உட்பட்டு போனான். காரணம், அவனுக்குள்ள மேட்டிமே இருந்தது, கீழ்ப்படியாம இருந்தது. ஆண்டவராகிய தேவன் தாவீது சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவராஜ்யம் உள்ளவர்களா அந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அதை இழந்து போவதற்கு ஏதுவாக நம்மளோட வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஒரு ஊழியக்காரனா உனக்குள்ள தேவராஜ்யம் இருக்கும். என் ஜாதி புத்தியை காட்டுறேன்னா உன் ஜாதி புத்தி யாருக்கிட்ட காற்ற? உன் ஜாதி புத்தி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏதோ மூலையில இருக்க நினைக்காதீங்க. அருமையானவர்களே, சாபம் உள்ள ஜாதி இருக்கு, சூன்ய புத்தி உள்ள ஜாதி இருக்கு. அந்த ஜாதியை தேவன் நிறுவனமாக்கி போடுவார். புரியுதுங்களா? சூனிய புத்தி உள்ள ஜாதி. அந்த ஜாதி தெரிந்தாலும் நான் உடனே பேச்சை கட் பண்ணிடுறேன். எவ்வளவு நெருங்கி பழகினாலும் அந்த ஜாதியோட பேச்சை உடனே கட் பண்ணேன், நான் தள்ளி விடுவேன். தேவன் நமக்கு போதும்.
ஆண்டவர் ராஜ்யம், சகல ஜாதிகளை சீசராக்கிற ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. சகல ஜாதிகளை சீசராக்கிற ஜோதியை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். எந்த இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துல, பெரிய ஜோதியின் இடத்துல நாம் கொண்டு வர பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். அருமையான தேவன் ஊழியக்காரர்களே, நீ எந்த நிலையில இருந்தாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். உனக்குள்ளே தேவனுடைய ஜோதி இருக்கிறது, தேவனுடைய ஒளி இருக்கிறது, தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார், உலகத்துக்கு விளக்கா இருக்கிறார், உலகத்துக்கு ஜோதியா இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். உன்னிடத்துல பணம் இருக்கும், பணம் இருக்காது. உண்மை அசத்த பண்ணுகிறவர்களே தேவன் அசத்த பண்ணுவார். அல்லேலூயா. என்னோட ஊழியக்காரன் போய் 28, 26 வருஷம், 27 வருஷம் இருக்கும். அப்ப என்னை ரொம்ப அசத்த பண்ணினான். நான் அப்பதான் ஆந்திராவில இருந்து வந்தேன். ஆந்திராவுக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு அங்கிருந்து வந்த பிறகு என் இடத்துல ஒரு மாதிரி சீப்பா ட்ரீட் நடந்தேன். உடனே சரி, நான் எனக்கு தெரிந்த ஒரு ஆபீசர் வெளில இறந்துட்டார், அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். அவர் வேற இடத்துல சொல்லி இன்கம் டேக்ஸ் ரேடு அனுப்பி அவனை கொடன்னு குறைஞ்சி அவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான். புரியுதுங்களா? அவன் பேரை நான் சொல்ல விரும்பல. ஒரு 2 பையங்க, ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அவனுக்கு இருக்க பான்சர் போய் பாருங்க. அகம்பாவத்தில் உள்ளவனை அகம்பாவத்தினால்தான் அறுக்கவன். அவனை வகையறுத்து விட்டு கடைசியில் அவன் செத்தே போனான். பிரியமானவர்களே, யாருக்கு எப்படி புத்தி படுத்தி ஆட்டணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய சார்பிலே வாழ பாருங்க. என் ஜாதி புத்தியை காட்டுறவனுக்கு உன் ஜாதி புத்தி எவ்வளவு கீழ்த்தரமானதுன்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? உன் ஜாதி புத்தி எவ்வளவு கீழ்த்தரமானதுன்னு தெரியும். நான் முதலியாருன்னு நினைச்சு பழகிட்டேன். ஆனால் நீ மட்டமான கேவலமான பயன்றது எனக்கு தெரியாது. உன் ஜாதிக்காரனை நடையிலே நிறுத்தமா. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கேடு கட்ட சூனிய புத்தி உள்ள ஜாதிகள் பெருகியிருக்கிறார்கள். இங்க இருப்பேன், தேவன் எங்கன்னா போச்சோன்னா அங்க போயிரு. அவ்வளவுதான் ஏன் கதை. இது எனக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யார் இடத்துல பழக வேணும், யார் இடத்துல பழகக்கூடாது, யார் இடத்துல எந்த அளவு பழக வேணும், யார் இடத்துல நாம் பழகாம இருக்க வேணும், அளவெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தேவனுடைய ராஜ்யம், தேவன் நமக்குள்ள ஜோதியா இறங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில ஜோதிகளின் பிதா நமக்கு சிரசாயிருக்கிறார். ஜோதிகளின் தேவன் நமக்கு தலையா இருக்கிறார். அதான் புதிய ஏற்பாட்டின் சபை. அருமையானவர்களே, நம்மை நாம தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு போவோம். சாத்தானுடைய ஆளுகையில, சாத்தானுடைய தூதர்களா இருக்கிற நிறைய ஊழியக்காரர் இருக்கிறார். அவரிடத்துல பித்தலாட்டம் கெடுப்பான். புரியுதுங்களா? ஊழியத்தை கெடுப்பான், குடும்பங்களை கெடுப்பான். அவன் யாரு? ஜாதின்னு சொன்னா அவன் மட்டமானவன் அர்த்தம். ஊழியத்தை கெடுக்கிறவன், குடும்பங்களை கெடுக்கிறவன், ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவன் சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார், சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறார். இப்படியாப்பட்டவர்களை விட்டு விலக வேணும். நான் ஒவ்வொருத்தரையும் பகுத்தறிந்து பார்ப்பேன். அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். தேவன் கைவிட மாட்டார். தேவன் கொள்ளாத ஆவி உள்ளவர்களை தேவன் அகன்று போக பண்ணுவார். தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் போதும். தேவனுடைய பட்சத்தில் நிறுங்கள். எல்லா ஜாதிகளும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி போவார். அல்லேலூயா. தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஜாதிகளில உயர்ந்தவன் யார் நமக்கு தெரியுமா? நற்புத்தி உள்ளவன் தான் ஜாதிகளில் உயர்ந்தவன். அடுத்தவனை வாழ வைக்கிறவன் தான் தமிழ் ஜாதிகளிலே உயர்ந்தவன். புரிந்துங்களா? அருமையானவர்களே, அடுத்தவனை வாழ வைக்கிற ஜாதி தான் உயர்ந்த ஜாதி. அடுத்தவனை பாதுகாக்கிற ஜாதி தான் உயர்ந்த ஜாதி. ஜாதியாய் ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவனே நீ தாழ்ந்த கிழிவான ஜாதி. அதனால் நீ ஒன்றுமில்லாதவன். பொய்யும் பித்தலாட்டமும் செய்து உன் மூதாதிகள் சொத்துக்களை உண்டாக்கி வச்சிருக்கலாம். அது ஏதாவது உங்களுடைய தலைமுறையில பாதிப்பு உண்டாகும், சந்தேகங்களே பாதிப்பு உண்டாகும். அதனால் தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்மை பலப்படுத்துவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். சொல்லுவார்,
நம்மை பலப்படுத்துகிறது ஒன்று, தேவனாலே பலப்படுத்தப்படுகிறது ஒன்று. புரியுதுங்களா? நம்மை நாமே பலப்படுத்துவேன், ஒன்று தேவனால பலப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் பவுல் சொல்றார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கீழ்ப்படுத்தி வாழத்தக்கதானே ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. தேவன ஊழியக்காரர்களே, தேவனிடத்திலே நெருங்கி வாழும். ஏதோ ஆராதனை முடிச்சிட்டோம், அப்பா முடிஞ்சதையா அப்படின்னு போகாதீங்க. உன்னை தேவன் கண்காணித்துக் கொண்டே இருப்பார். தேவன ஊழியக்காரன் என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனோடு இருக்கிறவன் என்றார், தேவனோடு கூட வாழ்கிறவன் என்றார். பிரசங்கம் பண்ணியாச்சுது, அவளை தாய் அன்னைக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த புதன்கிழமையா அப்போ ஒரு ஜபம் எடுத்தா போதும், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜபம் எடுத்தா போதும், அதுவே நமது நாட்டு சுதந்திரத்தில் நான் வாழலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தேவனோடு சஞ்சரித்தா வாழ்வதுதான் சால சிறந்தது. சரி, தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா அர்த்தம் என்ன, அதையும் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேவனுடைய பிரமாணங்களை பிரதானப்படுத்தி வாழ்கிறவனே அல்லாமல் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் ஒருவனுமே இல்லை. புரியுதுங்களா? தேவனுடைய பிரமாணங்கள்படி வாழ தன்னை அர்ப்பணிக்காதவன் தேவனோடு இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அந்நிய பாஷை பேசிட்டா நீ தேவனோடு இருக்கிறீங்களா? நான் போல ஊழையிட்டுட்டா நீ தேவனோடு இருக்கிற அர்த்தமா? அந்நிய பாஷை பேய்களுக்கு தான் பேசும். என்கிட்ட ஒரு பேய் இடத்துல கூப்பிட்டு போனாங்க, அழகா அந்நிய பாஷை பேசு. பாளையங்கோட்டையில ஒரு சபையில போய் நின்று அதுவெல்லாம் அந்நிய பாஷை பேச்சு தேவனை துதித்து பாட்டு பாடி ஆடிட்டு இருந்தான். நான் போய் நின்ன உடனே கொஞ்ச நேரத்துல பாஷை மாறிட்டு கலர்ஸ் போயிட்டது, ஆட ஆரம்பிச்சுட்டான். இன்னும் திடீர்னு பாட்டு பாடிட்டு நல்லா இருந்தா இப்படி ஆடுறாருன்னா இருதயராஜ பாஷை பின்னாடி வந்து நிக்க யாரு அதை பாருங்க, இருதய அவர் வந்தா பேயா. அருமையானவரே, அந்நிய பாஷை வரலாம், நல்ல அந்நிய பாஷை பேசுறதுனால ரொம்ப அவங்க பக்திமா அவங்க தேவனுடைய ஆவியுடையவர்கள் என்று கிடையாது. பேய்கள் கூட நல்ல பாஷை பேசும். ஆனா நம்மளை ஏமாற்ற விசுவாசிகள் நல்ல அந்நிய பாஷை பேசுவான், புத்தி கேவலமா. புரியுதுங்களா? எனக்கு ஒரு தெரியும், அவ செய்யறது புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தனோட தொடர்பு வச்சிருக்கான், ஆனா அந்நிய பாஷை பேசு. கட்டின மனைவிக்கு புருஷனுக்கு கீழ்ப்படியாம இன்னொரு ஆணோட தப்பான தொடர்பு வச்சிருக்கானா சபையில வந்து அந்நிய பாஷை. ஊழியக்காரன் ஏமாறான், இவ்வளவு அமராதான் அந்நிய பாஷை பேசுது. அவன் அந்த கேனையில அந்த விசுவாசி ஏமாற்றும். அருமையானவர்களே, நாம் ஒன்றாய் வாழ வேண்டும், உத்தமர்களாய் வாழ வேண்டும், ஒரே மனைவியுடைய புருஷனாய் வாழ வேண்டும், ஒரே புருஷனுடைய மனைவியாய் வாழ வேண்டும். புரியுதுங்களா? கிருஷ்ணனுக்கு எல்லாமே வேற இந்த பெண்ணை ஆண் இடத்துல தப்பான தொடர்பு வச்சுட்டா, தப்ப பாவம் செஞ்சிட்டியா, நீ தலை வெட்டப்பட்டது. புரிஞ்சுங்க. புருஷன் உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தனோட நீ தப்பான தொடர்போ பாவமே செய்துட்டேன்னா உன் தலை அன்னியோட முடிஞ்சது. தலை இல்லாத முண்டோன் நீ அந்நிய பாஷை பேசலாம், குரல் சத்தம் போட்டுக்கலாம். அருமையானவர்களே, அது எல்லாம் முடிந்து தேவனை அண்டி ஒரு கட்டின புருஷனுக்கு உண்மையா இருங்க. புரியுதுங்களா? கட்டின மனைவிக்கு உண்மையா இருங்க. உங்க மனைவியை நேசிங்க, உங்க புருஷனை நேசிங்க மனைவிகள். இதுதான் தேவராஜ்யத்தின் தேவை. தேவன் நமக்கு ஜோதியாய் இருக்கிறார். தேவன் இந்த பூமியில் நம்மை ஜோதிகளாய் பிரகாசிக்க பண்ணுகிறார். அதனால்தான் எந்த மனிதனை இயேசுவிட தேரணவனாக நிறுத்தபடிக்கு எல்லா ஞானத்தோடு புத்தியோடு உபதேசம் பண்ணுகிறார். புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் தருகிறார். யாருக்கிட்ட எப்படி பேசணும், நான் ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு தெரியும். யாரிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் எப்படி பழக வேணும், பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் எப்படி பேச வேணும். புரியுதா உங்களுக்கு? நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். பலர் ஜாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், வறுமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார், பல இடங்களில பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தி வாழ்வதுதான் தேவ ஜோதி, தேவனுடைய பிதாவின் ஜோதி அடைந்து வாழ்கிறதான ஊழியக்காரர். புரியுதுங்களா? தேவனை நம்பி வாழ்வோம். 7 விதமான ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கிறதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம், பேய்களுடைய ராஜ்யம், அடுத்து ராஜாக்களுடைய ராஜ்யம், 5வது
ஜாதிகளுடைய ஜாதிகளுடைய ராஜ்யம் பலத்திருக்கிறது. பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில போய் பாருங்க, ஜாதி கொடுமை இருக்கிறது. ஏழாவது ஒரு ராஜ்யம் ஜனங்களுடைய ராஜ்யம், மாந்திரீக ராஜ்யம், மந்திரவாதியுடைய ராஜ்யம் இருக்கு. இப்படிதான் இந்த ராஜ்யத்துல தான் நாம் ஜோதியரை அடைந்தவர்களாக பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழுவது கடினம். இப்படிப்பட்டதான ராஜ்யங்கள் பூமியில் இருக்கிறது. 6 விதமான ராஜ்யம் இருக்கிறது. 6 விதமான ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிறது. நாம் எப்படி வாழணும்? தேவராஜ்யம் உடையவர்களா இருக்கிறோம். புரியுதுங்களா? தேவராஜ்யம் உடையவர்களா இருக்கிறோம். நாம் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, வரப்போது நாடு. அதே ஆனால் தேவ ஜனங்கள் ஒன்றாய் இருந்தது. புரியுதுங்களா? ஒன்றாய் இருந்தது. என்னோட அழைப்பின்படி தான் நான் ஊழியம் செய்வேன். எனக்கு அழைக்கப்படாத அழைப்பின்படி நான் ஊழியம் செய்கிறது. எல்லா விதத்திலையும் நான் போய் மூக்கம் நுழைக்கவே மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன அழைப்போ அந்த அழைப்பின்படி நான் வாழ்ந்தால் போதும், ஊழியம் செய்தால் போதும். அவர்களை போல எனக்கு வேண்டியதில்லை. நீங்க நடத்துற பாதை எனக்கு போதும். எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு கொடுக்கப்படாத வேலையை நான் செய்யக்கூடாது. நான் அழைக்கப்படாத அழைப்பிலை நான் கை வைக்கக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலை நின்று அங்குரை செய்யலாம். என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்னிடத்துல உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் சரி, நான் இயேசு கிறிஸ்துவின் அறியாமல் நாமத்தினால் எல்லோருக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும். ஜீவனுள்ள தேசத்தின் முத்திரை உங்களுக்குள்ள பெருகி இருப்பதாகும். காத்து நம்மை வழி நடத்துவார். தேவனை சார்ந்து வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். அருமையானவர்களே, இன்னொரு ராஜ்யம் பூமியிலே இருக்கிறது. அதான் செல்வந்தர்களின் ராஜ்யம். இல்லைங்களா? ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய ராஜ்யம். ஏழை என்கிறான் ராஜ்யம். மனுஷன் இல்லை, பல ஏழைகளாக இருக்கிறார். செல்வந்தன் உயர்ந்தவன், ஐஸ்வர்யவான் உயர்ந்தவன், ஏழை ஜாதி, பணக்காரன் ஜாதி, பணக்காரன், செல்வந்தன், ஐஸ்வர்யவான் ஏழைகளை இழிவுபடுத்துகிறான். நாம் யாருங்க? ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். எல்லோரையும் நேசிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்னன்னா, கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் பொய்யரும், மேல் மட்டத்தில் இருக்கிறவர்கள் மாயையும். நிதானமா? கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் பொய்யும், மேல் மட்டத்தில் உள்ள மாயை. அவர்கள் எல்லாம் மறைந்து போவார். இப்ப கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் வறுமைக்காக, பசிக்காக சில பொய் சொல்லதான் செய்யும். ஆனால் பொய்யர்களை தேவன் திருத்த வேணும். மாயர்களை, அவன் ஐஸ்வர்யவான் செல்வந்தனா இருப்பான், பணக்காரனா வாழ்வான். அவன் மாயை, அவன் சொல்வது ஒன்று, செயல்படுவது வேறொன்றாயிருக்கிறான். அதனால பொய்யர்களாக இராதபடி தேவன் நம்மை காப்பாற்றுவாராக. மாயை ஆளுகையில் இருக்கிறவர்களை போல நாம் வாழாதபடிக்கு எல்லோரையும் ஒன்று சேர்த்து நாம் அரவணைத்து வாழத்தக்கதாக நாம் வாழ்வோம். ஐஸ்வர்யவான் செல்வந்தன் என்கிறதான ராஜ்யம் இந்த பூமியிலே பெருகி கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் செல்வந்தன் என்கிற ராஜ்யம் பெருகி கொண்டிருக்கிறது. பணக்காரின் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அது பெருகி கொண்டிருக்கிறது. ஏழை ராஜ்யத்துக்கு ஏழைக்கு விடுவதில்லை, ஏழையை விசாரிப்பதில்லை, திக்கற்றவன் இல்லையை விசாரிப்பதில்லை, திக்கற்றவனை சேர்ப்பதில்லை. அவர்களை வழியிலே படுத்து உறங்குகிறார்கள். அவர்களுக்கு உணவு கிடையாது, சரியான வஸ்திரம் கிடையாது. அருமையானவர்களே, இந்த ஏழை ஜாதியை நாம் உயர்த்த வேண்டும். அவர்களை திருத்த வேண்டும். அவர்கள் பொய்யர்களாக இருந்தாலும் திருத்த வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவராகிய தேவனுக்குள்ளே நாம் மறைந்திருந்து உதவி செய்வோம். நாமளும் ஒரு பெரிய ராஜ்யத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நாமளும் தேவனால் ஆளுகை செய்யப்பட்டுக் கொண்டிருப்போம். இந்த செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் சொல்லப்படுகிற இந்த ராஜ்யம் உடையவர்களால், கர்வம் உள்ளவர்களால் நாம் வாழாதபடிக்கு நாம் அன்புள்ளவராய் வாழ தேவன், அன்பின் தேவன் நமக்கு உதவி செய்வதாக. நான் ஜெபிப்போங்களா? மகா பரிசுத்த தேவனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். 7 ராஜ்யத்திலே ஒரு ராஜ்யம் உடைய ராஜ்யம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ராஜ்யத்திலே அடைந்த ஊழியக்காரர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எங்களை காத்துள்ளோம். கிருபைதாரும் பலப்படுத்தும் ஆண்டவரே.
எல்லாத்தையும் விலக்கி ரட்சித்தோம். இது அமாவாசை நாள் முடிந்தது. ஆனாலும் ஆண்டவரே, ராஜ்யம் ஒரு ஜனங்களுக்குள்ளே நிலைத்திருந்தது. பேய்கிற ராஜ்யங்களை அழிந்து போக செய்தார். எங்களை காத்து வழிநடத்தும்படி இடத்தில் வேண்டிக் பெறுகிறோம். எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.